Good morning students. Today 5th standard science lesson 1 organ system already பார்த்தாச்சு. So today we are see about matter and materials. So matter and materials பார்க்கறதுக்கு முன்னாடி just one time organ systems ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெசன் 1 ஆர்கன் சிஸ்டமில் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ என்னென்ன சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டைஜஸ்டிவ் சிஸ்டம், செகண்ட் ஒன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், தேர்ட் ஒன் சர்க்குலரேட்டரி சிஸ்டம், ஃபோர்த் ஒன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், ஃபிஃப்த் ஒன் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ஜஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன் ஃபார் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகேங்களா? டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த ப்ராசஸ் of conversion of complex food molecules into simpler molecules. ஓகேங்களா? complex food molecules is converted into simpler molecules. simpler molecule கன்வெர்ட் ஆகிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, டைஜஷன் இஸ் கால்ட் டைஜஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் கேன் பி டிவைடட் இன்டு 2 அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் ட்ராக் அண்ட் டைஜஸ்டிவ் கிளாண்டு. ஸோ டைஜஸ்டிவ் ட்ராக்கில் பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் ட்ராக் இஸ் அதர்வைஸ் கால்ட் alimentary canal. ஸோ இட் இஸ் a coiled muscular tube extending from the mouth to the anus. The next one பார்த்தோம் அப்படின்னா it is about 6 to 9 meters long. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பண்ணோம்னா மவுத் டு த ஆனஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ மவுத் டு ஆனஸ் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன மூவ் ஆகுது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மவுத்லேருந்து எங்கே மூவ் ஆகுது, பியூக்கல் கேவிட்டி, தென் பேரிங்ஸ், ஈசோபேக்கஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், லாஸ்ட் வீகோ, ஆனஸ். ஓகேங்களா? எங்கே போகுது, கடைசியாக முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆனஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் கிளாண்டில் என்னென்னா 3 இம்பார்ட்டன்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட் இருக்குது. ஸோ 3 இம்பார்ட்டன்ட் டைஜஸ்டிவ் கிளாண்டில் ஃபர்ஸ்ட் ஒன் சலைவரி கிளாண்ட், நெக்ஸ்ட் ஒன் பேன்க்ரீஸ், லிவர். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் லிவர். தென் இதோட ப்ராசஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு, அதாவது டைஜஸ்டிவ் ட்ராக்கோட மவுத் டு ஆனஸ் எப்படி வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபுட்டை உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அதான் ஓரல் கேவிட்டி பார் பியூக்கல் கேவிட்டிலேருந்து எங்கே போகுதுன்னா பேரிங்ஸ்லேருந்து ஈசோபேக்கஸ், தென் ஈசோபேக்கஸ்லேருந்து ஸ்டொமக்கு வருது ஃபுட்டு, தென் ஸ்டொமக்கில் வந்து அந்த கன்சர்வேஷன் நடக்குது. ஓகேங்களா? டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ப்ராசஸ் நடக்குது. தென் லிவர், கால் பிளேடர், பேன்க்ரீஸ். ஸோ இதிலலாம் அதோட என்சைம்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் இன்டெஸ்டினுக்கு வந்து உள்ளே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸ்மால் இன்டெஸ்டின்லேருந்து நெக்ஸ்ட் அந்த ஸ்மால் இன்டெஸ்டின்லேருந்து அன்அப்சர்வ்டு ஃபுட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபுட் வந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டின்லேருந்து லார்ஜ் இன்டெஸ்டினுக்கு போகுது. லார்ஜ் இன்டெஸ்டின்லேருந்து ரெக்டமில் வந்து ஸ்டோர் ஆகி கடைசியாக ஆனஸில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ரொவைடிங் ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி அண்ட் ரிமூவ்ஸ் கார்பன் டை ஆக்சைட் ஃப்ரம் த டிஷ்யூஸ். ப்ரொவைட் பண்ணுற ஆக்சிஜன் வந்து டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி, நம்மளோட பாடிக்கு வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது, ஆக்சிஜன் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுது டிஷ்யூஸ் ஆஃப் த பாடிக்கு. தென் ரிமூவ் ஆகிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு டிஷ்யூஸ்லேருந்து ரிமூவ் ஆகிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 3 மேஜர் பார்ட்ஸ் ஃபார்மிங் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ 3 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில். 3 மேஜர் பார்ட்ஸும் ஃபார்ம் பண்ணுது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். த ஃபர்ஸ்ட் ஒன் ஏர்வே. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஏர்வே. செகண்ட் ஒன் லங்ஸ், தேர்ட் ஒன் மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். நாஸ்ட்ரில்ஸ்லேருந்து நாசல் கேவிட்டி, பேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரெக்கியா,
bronchi, bronchioles, alveoli. ஓகேங்களா, alveoli இதில் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஃபர்ஸ்ட் வந்து நாஸ்ட்ரல்ஸ்லேருந்து நாசல் கேவிட்டி, நாசல் கேவிட்டிலேருந்து பேரிங்ஸ்க்கு போகுது. ஓகேங்களா, பேரிங்ஸ், தென் லாரிங்ஸ் கீழே இருக்கிறது, தென் பேரிங்ஸ்லேருந்து லாரிங்ஸ் ட்ரக்கியா இஸ் அதர்வைஸ் கால் windpipe. தென் ட்ரக்கியாலேருந்து 2 கிளை மாதிரி பிரியுது பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஃபார் bronchi. The next one lung diaphragm. ஸோ அந்த சின்ன சின்ன கிளைகள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, bronchioles. தென் கடைசியாக இந்த பூ மாதிரி இருக்கிறத alveoli. தட்ஸ் ஆல் ப்ராசஸ். Next one, circulatory system. In this system, blood is circulated to transport oxygen and nutrients to every part of the body. Every part of the body க்கும் oxygen nutrient எது transport பண்ணுதுன்னா blood. ஓகேங்களா. The next one, so the circulatory system consists heart, blood vessels. So ஒன்னொன்று explanation பார்க்கலாம். heart, blood vessels. heart பார்த்தோம் அப்படின்னா pericardial fluid protect the heart from shock. Then heart divided in 4 chambers, divided into 4 chambers. 2 upper chamber is called auricles, then 2 lower chamber is called ventricles. Next one பார்த்தோம் அப்படின்னா blood பார்த்தோம் அப்படின்னா blood transport nutrients, oxygen, wastes and hormones. ஓகேங்களா. The next one, volume of blood. Human adults 4 to 5 liters. ஓகேங்களா. Then blood vessels. The blood vesselsல பார்த்தோம் அப்படின்னா consist of arteries and veins, oxygenated blood and deoxygenated blood. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைனோட பார்க்கலாம், இதோட ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து. Next one, the circulatory system is made up of the heart, blood and blood vessels. Then blood vesselsல arteries and veins. ஓகேங்களா. The next one என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, the heart is big as your fist and is a muscular pump. The bumping action of the heart is called the heartbeat. bumping action ஹார்ட்ல கொடுக்குறது தான் நெக்ஸ்ட், அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு. தென் இட்ஸ் ஹியர்ட் பை டாக்டர்ஸ் த்ரூ த ஸ்டெத்தஸ்கோப். இது என்ன சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் வந்து ஸ்டெத்தஸ்கோப் மூலிமா பார்க்குறாங்க நாங்கள். தென் a healthy person heart beats 72 times a minute. மினிட்க்கு 72 times ஹார்ட் பீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெல்த்தி பர்சனாக இருந்தால். நெக்ஸ்ட் ஒன், நார்மல் ஹியூமன் பாடி ஹேஸ் 4 to 5 liters ஆஃப் blood. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 4 to 5 liters ஆஃப் blood. The blood helps to carry all the nutrients and oxygen to the body. The next, and carry away waste material from different parts of the body. Next one, blood vessels. This blood transportation is performed by blood vessels. Blood vessels are performed பண்ணுது. Then arteries, veins. Blood vessels are 2 types of arteries and veins. Next one, the arteries carry oxygen rich blood to every part of the body from the heart, and the veins bring blood full of carbon dioxide back to the heart veins. So this process repeated without any stoppage during person lifetimes. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா excretory system removes the waste product. ஓகேங்களா. is called excretory system அப்படின்னு சொல்லலாம். excretory system removes the waste product நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறது தான் excretory system சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் excretory consists of the following: kidneys, ureters, urinary bladder. ஸோ ஜஸ்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ கிட்னி பார்த்தோம் அப்படின்னா the kidney filter the blood to remove waste and produce urine. ஓகேங்களா, produce urine. Then a pair of dark red and being safe. ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெப்ரான். கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட் நெப்ரான்.
Then next one பார்த்தோம் அப்படின்னா ureters. So 2 ureters connect the kidney with the urinary bladder. Then urinary bladder பார்த்தோம் அப்படின்னா urine expelled from the body through the urethra. Okay. So next process பார்க்கலாம். Next one, a pair of 2 kidneys, then a pair of 2 ureters, urinary bladder, the nitrogen's end product, urethra, the end product man is. Next one பார்த்தோம் அப்படின்னா nervous system. Nervous system is an integration of nerves and specialized cells called neurons. ஓகேங்களா. Then the human nervous is divided into the following: central nervous system. First one என்னது? Central nervous system. Second one peripheral nervous system. So it's simple: CNS, PNS. The first explanation: central nervous system. Central nervous system is consists brain, spinal cord, nervous. Brain, spinal cord, nervous. So அதோட ஃபங்க்ஷன் யூனிட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூரான்ஸ். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயினோட ஃபங்க்ஷன் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியூரான்ஸ். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் யூனிட் என்ன? நெப்ரான். ஸோ பிரெயினோட ஃபங்க்ஷன் யூனிட் நியூரான். ஸோ தென் ஹியூமன் பிரெயின் இஸ் டிவைடட் இன்டூ 3 மேஜர் பார்ட்ஸ்: ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹிட் பிரெயின். ஓகேங்களா. ஃபோர் பிரெயின் இஸ் அதர்வைஸ் கால்ட் cerebrum. It is the center of human memory, then largest part of the brain, then responsible for intelligence, imagination and reasoning. Then second one, midbrain is otherwise called cerebellum. So it coordinates the movements of muscles of the body. It helps to maintain the balance of the body. Then third one, hid brain எடுத்துட்டோம் அப்படின்னா is also called brainstem. It controls breathing, heartbeat and other involuntary muscles. The next one எடுத்துட்டோம் அப்படின்னா peripheral nervous system. ஓகேங்களா. peripheral nervous system. So peripheral nervous system is made up of 2 parts. First one, somatic nervous system. Next one, autonomous nervous system. ஓகேங்களா. தென் இதோட explanation: somatic nervous system பார்த்தோம் அப்படின்னா messages from the brain to the organs for movements. The next one, messages from the brain to the organs for movements. ஓகேங்களா. Then autonomous nervous system control the nerves of the inner organs of the body. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அப்பர் பார்ட்டில் பாருங்கள் செரிப்ரம். ஸோ இந்த பக்கம் சைடில் பார்த்தோம் அப்படின்னா செரிபெல்லம், ஸ்பைனல் கார்ட். ஓகேங்களா. செரிபெல்லம், ஸ்பைனல் கார்ட். தென் செரிப்ரம். தென் இந்த பக்கம் அப்படின்னா தாலமஸ், ஹைப்போதாலமஸ். தென் பான்ஸ், மெடுலா ஆப்லங்கேட்டா இஸ் ஆல்சோ கால்ட் பிரைன் ஸ்டெம். ஓகே. ஸோ டயக்ராம் வந்து 2 டைம் வந்து போட்டு பாருங்கள். ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து டயக்ராம் கம்பல்சரி பிரெயினோட டயக்ராம் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? ட்ரா பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா do you know the importance? The salivary glands secrete approximately 1.5 liters of saliva every day வந்து செக்ரீட் ஆகிருக்கு. சலைவா வந்து 1.5 liters வந்து அப்ராக்சிமேட்லாம் செக்ரீட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The next one பார்த்தோம் அப்படின்னா smoke contains. ஓகேங்களா. smoke contains large amount of carbon monoxide. Carbon monoxide a toxic gas. Then smoking can cause lung cancer. Lobster and crabs that have blue blood. Then cockroach has colorless and white blood. Then every meat kidneys receive approximately 1.250 liter of blood. Then average weight of human brain எடுத்துட்டோம் அப்படின்னா is 1.300 kilogram. ஓகேங்களா. ஸோ do you know the importance பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒன் டைம் என்ன பண்ணியாச்சு? ரிவைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் we are going to second lesson. ஓகே.